அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்தியன் பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது சார்ந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே நமக்கு கவர் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான்ப்பா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதே மாடலில் உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க, புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ப்ளஸ் எக்கனாமிக் ரெண்டுக்குமே உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, வேணுங்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தனியுரிமை என்பது என் உரிமை என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சரத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் 3வது பிரிவு 12 முதல் 35 வரையுள்ள சரத்தில் தான் வருது. இந்த 3வது பிரிவில் 12 முதல் 35 வரையுள்ள சரத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை உரிமைகள் தான். தனி உரிமைங்கிறது என் உரிமை அப்படிங்கிறது, என்னோட உரிமை அப்படிங்கிறதுனால ஒரு மனிதனுக்கும் உரிய அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற மீனிங்கில் தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அடிப்படை உரிமைகள் பகுதி 3இல் சட்டப்பிரிவு 12 முதல் 35 வரை குறிப்பிடப்பட்டுள்ளதுங்கிறாங்க. அது சரிதான்ப்பா. இந்தியாவில் மகாசாசனம் என்று விவரிக்கப்படுகிறது பகுதி 3 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு கூற்றுமே சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க. சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1978. 1978ல் மொரார்ஜி தேசாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இந்த அடிப்படை உரிமைகளில் இருந்த சொத்துரிமையை நீக்கிட்டு சாதாரண சட்ட உரிமையாக மாற்றிருப்பாங்க. சட்ட திருத்தம் 44 படி. சரிங்களா? இந்த அடிப்படை உரிமைகளில் இருக்கிற ஆர்டிக்கல் எல்லாம் எங்கெங்க கவர் ஆகுதுன்னு பாருங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 12 to 35 பார்ட் 3ல் இருக்கு. ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிக்கல் 14 to 18. ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிக்கல் 19 to 22. ரைட் அகெயின்ஸ்டு எக்ஸ்பிளாய்டேஷன் ஆர்டிக்கல் 23லேருந்து 24. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் ஆர்டிக்கல் 25, 28. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆர்டிக்கல் 29, 30. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் 32 to 35. இதுதான்ப்பா நம்ம அடிப்படை உரிமைகளில் பார்ட் 3ல் இருக்கிறது. இதை ஆர்டிக்கல் படி பொறுத்துகன்னு சொல்லிடுவாங்க, இல்லை இண்டிவிஜுவல் கொஸ்டினாகவும் வச்சுருவாங்க. இந்த 6 உரிமைகளுமே நீங்கள் கவனமாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பு 44வது திருத்த சட்டம் 1978 சொத்துரிமையை எப்படி மாற்றினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை சட்ட உரிமையிலிருந்து அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக தான் அதை மாற்றினாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்காணும் வாக்கியங்கள்ல இருந்து எது சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அப்படின்னு சொல்றாங்க. அது ராங்ப்பா. ஏன்னா இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையற்றது. ஏன்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலமா நம்ம அடிப்படை உரிமை 19 நிறுத்தி வைக்கிறது அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. நெக்ஸ்ட், அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு தான்ப்பா. நம்ம அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம உச்ச நீதிமன்றத்தில் ஆர்டிக்கல் 32 படி நம்ம வழக்கு தொடர்ந்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் மூலிமா நம்மளோட அடிப்படை உரிமைகளை நம்ம நடைமுறைப்படுத்திக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அடிப்படை உரிமைகள் பற்றி சரியான கூற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்டு தான்ப்பா. இந்த உரிமைகள் முழுமையானதுங்கிறாங்க. அது ராங்கு. நம்ம போன கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், தேசிய அளவிலான அவசர நிலையின் போது விதி 20 மற்றும் 21 கீழ் உள்ளவை தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம் அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு தான்ப்பா. ஏன்னா குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலமாக இதை நிறுத்தி வச்சிருவாங்க. 20 கைது செய்தலிருந்து பாதுகாக்கும் உரிமை, 21 தனி மனித சுதந்திரம். அதனால இந்த 2 ஆர்டிக்களை மட்டும் நிறுத்த மாட்டாங்க. மிச்சம் இருக்கிற எல்லா ஆர்டிக்களுமே நிறுத்திடுவாங்க. நெக்ஸ்ட், இவை இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்கப்படக்கூடியதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடிப்படை உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்காதுப்பா. ஒரு சில உரிமைகள் நம்ம நாட்டில் ஃபாரினர்ஸ் தங்கி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை சுற்றுலாவுக்காக வந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாமே ஒரு 2-3 ஆர்டிகல்ஸ் அவங்களுக்கும் பொருந்தும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 15, 16, 19, 29 அந்த அடிப்படை உரிமைகள் ஃபாரினருக்கும் பொருந்தும். நம்ம இந்தியாவில் யார் இருந்தாலும் அவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு நம்ம அரசியலமைப்பு கூறுது. நெக்ஸ்ட் பாருங்க. மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் அப்படிங்கிறதுல ஒருத்தர் மீது போன்றவைகளின் மீது ஒரு சார்பாக இருப்பதை தடை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 15.
இது நமக்கு புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இவற்றில் வந்து வேறுபாடு பார்க்காதது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவங்க அதையே கொஞ்சம் மாற்றி ஒரு சார்பாக இருப்பதை தடை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. இப்படி சின்ன சின்ன ட்விஸ்டட் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வைப்பாங்க. இதில் தான் நம்ம இந்த கொஸ்டினை நம்ம எப்படி பார்த்து அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் நம்ம ஆன்சர் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய மார்க்கும் நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் நமக்கு ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 18 தான் பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறும். சமத்துவ உரிமை அப்படிங்கிறது தான் நம்ம அடிப்படை உரிமைகளையே ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அதில் பிரிவு 14 பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். 17 தீண்டாமையை ஒழித்தல். 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை வந்து நீக்குதல் தான் பிரிவு 18. நெக்ஸ்ட் பாருங்க, எந்த அரசியலமைப்பு விதி 7 அடிப்படை உரிமைகளை குடிமக்களுக்கு உறுதி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 19 தான் 7 அடிப்படை உரிமைகளை வந்து குடிமக்களுக்கு உறுதி செய்யும். அந்த 19 விதி என்னென்னு பாருங்க. பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இது எல்லாம் தான் நம்ம பிரிவு 19 வந்து கவர் ஆகக்கூடிய உரிமை. இது வந்து ஒரு சுதந்திர உரிமை. நெக்ஸ்ட் பாருங்க, பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று சுதந்திர உரிமையின் கீழ் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய மதத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றும் உரிமை வந்து சுதந்திர உரிமைக்கு கீழே வராதுப்பா. ஏன் அப்படின்னா அது வந்து சமய உரிமையில வந்துடும். பேச்சு மற்றும் கருத்துரிமை, எவ்வித தொழிலையும் அல்லது வியாபாரத்தையும் செய்யும் உரிமை, ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூடும் உரிமை, இந்த உரிமைகள்லாம் சுதந்திர உரிமையின் கீழே வரும். தங்களுடைய மதத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றும் உரிமை வந்து சமய சார்பற்ற உரிமையில வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க, ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்தமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்புல எந்த விதி அப்படின்னு சொல்றாங்க. இதை சுருக்கமா எப்படி கேட்குறாங்கன்னா தனி மனித சுதந்திரத்தை பத்தி கூடுற விதி எது அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆர்டிக்கல் 21 தான். பால்ட்டியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் இப்படி தான்ப்பா கேட்பாங்க. இன்டைரக்டாக அது எப்படி நம்ம கவர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் கொடுப்பாங்க. நம்ம படித்ததை வச்சு அது நம்ம எந்த ஆர்டிக்குள்ளே வருது அப்படின்னு கவனமாக நம்ம எடுத்து ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 21. ஏன்னா தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது பிரிவு 21. தனி மனித சுதந்திரம்னால என்ன, ஒரு மனுஷனுக்கு வந்து சுதந்திரமா எல்லாமே கிடைக்கணும். சுத்தமான காற்று, சுத்தமான நீர், பசிக்கு உணவு, அது எல்லாம் கிடைக்கணும் இல்லைங்களா, அதுதான் பிரிவு 21. நெக்ஸ்ட் பாருங்க, சரியான விடையை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21A. டிபிஎஸ்பியில் இருக்கிற ஆர்டிகல் 45 86வது சட்ட திருத்தம் 2002 படி வந்து அதை கொஞ்சம் திருத்தம் செய்யப்பட்டு 21A அப்படின்னு சொல்லி அடிப்படை உரிமைகளில் கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க. இந்த 21A என்னதுன்னு கேட்டிங்கன்னா 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அனைவருக்குமே இலவச கட்டாய கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 21A. இதில் சுதந்திர உரிமை பாருங்கப்பா. 19 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை தான் நமக்கு 19. 20 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு நபர் மேல குற்றம் சாட்டினாங்க அப்படின்னா சப்போஸ் அவர் வந்து தப்பு செய்யாதவராக இருக்கலாம் இல்லைங்களா, அதனால அவர் சைடு நியாயத்தை எடுத்து சொல்றதுக்காக வேண்டி இருக்கிற உரிமை தான் இந்த 20. 21 வந்து வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்காக பாதுகாப்பு பெறும் உரிமை. ஒரு தனி மனிதன் வந்து சுதந்திரமா வாழ்றதுக்கான உரிமை தான் இந்த ஆர்டிகல் 21. 21A பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. நம்ம முன்னாடி கொஸ்டின்ல பார்த்தோம்.
22 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சில பேரால 2 விதமா கைது பண்ணுவாங்கப்பா. ஒன்று வந்து குற்றம் செஞ்சதுக்காக கைது பண்ணுவாங்க. இன்னொன்று எதுக்காக கைது பண்ணுவாங்கன்னா, இவங்க வெளியில இருந்தாங்கன்னா இவங்களால பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஹவுஸ் அரெஸ்ட், அதாவது வீட்டுக்காவல் அப்படின்னு ஒரு இதில் வைப்பாங்க இல்லைங்களா. அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த 22ஆவதான உரிமை வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை வந்து தடை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 23 தான்ப்பா மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை வந்து தடை செய்யும். இப்போ ஆர்டிகல் 21 வந்து தனி மனித சுதந்திரம், ஆர்டிகல் 22 வந்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை, ஆர்டிகல் 24 வந்து குழந்தை தொழிலாளர்லேருந்து தடுக்கும் உரிமை தான் ஆர்டிகல் 24. 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்க கூடாது அப்படின்னு கூற சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 24. சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது கீழே 23, 24 ஆர்டிகல் வரும்பா. 23 என்ன சொல்லுதுன்னா, கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். 24 பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க. மத சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்ட விதிகள் யாவை அப்படின்னு கேட்டீங்கன்னா 25, 28 இது ரெண்டும் தான் வந்து மத சுதந்திர உரிமையின் கீழ் வந்து வரும். சரிங்களா. இதுல வந்து 19 to 22 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரத்திற்கான உரிமை வரும். 23, 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 29, 30 கல்வி கலாச்சார உரிமை வந்துடும். அப்ப நமக்கு வந்து 25, 28 தான் மத சுதந்திரத்திற்கான உரிமை, அதாவது சமய சார்பு உரிமை அப்படிங்கிற கெட்டு கீழே வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் டேஸ் உரிமை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டினை கவனமா படிங்கப்பா. இவங்க ஃபர்ஸ்ட் லைன்ல அவங்களோட மதத்தை வந்து அவங்கள கடைபிடிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. செகண்ட் லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத சுதந்திரத்திற்கான உரிமை அப்படிங்கிறதா இந்த இடத்துல வந்து கரெக்டான ஆன்சரா வரும். சரிங்களா. ஆர்டிகல் 25 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சமய சார்பு உரிமைக்கு கீழே வந்து இந்த 4 ஆர்டிகல் வரும்பா. இதுல 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லும். 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லும். 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிராக சுதந்திரம். 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான உரிமை தான் 28. நெக்ஸ்ட், வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தினுடைய மக்களை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு விதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 29ல 1 தான். அதாவது வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி அப்படின்னீங்கன்னா அவங்களோட கலாச்சாரத்தை, அதாவது வேறு இனத்தை வரும், அவங்க கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கான ஆர்டிகல் தான் இது. நெக்ஸ்ட் பாருங்க. ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல், விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சார மற்றும் பண்பாட்டு இந்திய அரசியலமைப்பின் டேஸ் விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 கீழ் 1 தான். ஏன்னா அது நம்ம கலாச்சார பண்பாட்டு விதிகள் கீழே வரும். இந்த ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத நம்ம பாரம்பரியமா விளையாடிட்டு இருக்க விளையாட்டு இல்லைங்களா, அதனால நம்ம கலாச்சார பண்பாடு கடியில வருதுனால அது 29 கீழ் 1ல வரும். 29 கல்வி கலாச்சார உரிமையில 29 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. சிறுபான்மையினராக இருக்காங்கல்ல, அவங்களோட எழுத்து மொழியையும் வந்து அவங்களோட கலாச்சாரத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் 29. அதுல பிரிவு 30 ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. அவங்களும் அவங்களுக்கான ஸ்கூல் கட்டி அதை அவங்க நிர்வகிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் பிரிவு 30. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொறுத்துங்க. சரத்து 14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரத்து 15 பாகுபாடு காண்பதை தடை செய்தல். பிரிவு 16 பார்த்தீங்கன்னா அரசு வேலை வாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு.
சரத்து 18 என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டங்களை ஒழித்தல் தான் ஆர்டிகல் 18. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அகைன் ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பட்டியல் 1 பட்டியல் 2 எதை பொறுத்து சொல்லியிருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பு விதிகளை தான் பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதில் சமத்துவ உரிமை என்ன வரும்னா 14 to 18, சுதந்திர உரிமை வந்து 19, மத சுதந்திரம் வந்து 25, அரசியலமைப்பு பரிகார உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32. இதில் 32 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி வந்து நம்ம அந்த நம்மளோட அடிப்படை உரிமைகளை வந்து நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் 32. நெக்ஸ்ட் பாருங்க. 5 வகையான நீதி பேராணைகள் ஆட்கொணர்வு, செயலுறுத்து, நெறிமுறை கேட்பு, தடையுறுத்து அப்படின்னு 5 வகையான நீதி பேராணைகள் இருக்கு. அதுல இவங்க 4 நீதி பேராணை கொடுத்துட்டாங்க. அதுல விட்டு போன ஒரு நீதி பேராணை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தகுதி வினவு அப்படிங்கிறது தான் 5ஆவதா இருக்கிற நீதி பேராணை. ஆட்கொணர்வு நீதி பேராணை ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேற்பு நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இந்த வருஷம் வந்து நம்ம கலைச்சொற்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அதுக்குமே தனியாக 10 மார்க் கொடுத்துருக்கிறதுனால இதை நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கோங்கப்பா. ஆட்கொணர்வு நீதி பேரானா ஹேபஸ் கார்பஸ், கட்டளையுறுத்தும் நீதி பேரானா மாண்டமஸ், தடையுறுத்தும் நீதி பேரானா ப்ரோஹிப்சன்ஸ், ஆவணக்கேற்பு நீதி பேரானா செட்டன்டரி, தகுதிமுறை வினவும் நீதி பேரானா குவாண்ட வாரண்டோ. இதை வந்து நீங்கள் எளிமையாக நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வட்டம் நமக்கு கலைச்சொற்கள் கொடுத்துக்கிறதுனால இதை பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. சமத்துவ உரிமை, அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை, சுரண்டலுக்கு உண்டான உரிமை, சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சுரண்டலுக்கு உண்டான உரிமை வந்து வராதுப்பா. ஏன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது தான் நம்ம அடிப்படை உரிமைகளில் வரும். சுரண்டலுக்கு உண்டான உரிமைகள் வந்து வராது. இதை நீங்கள் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும், அதுவும் பாலிட்டி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம புக்கில் படித்த மாதிரி இருக்காது. நம்ம புக்கில் அதை படித்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இதை கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்காது. இதுலேயே நம்ம 2-3 கொஸ்டின் பார்த்துருப்போம் எப்படி ட்விஸ்டடாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வர்ற குரூப் 4ல் இப்படி தான்ப்பா கேட்குறாங்க. அதனால் நீங்கள் கேள்வியை வந்து உங்கள் கண்ணோட்டத்தில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம படித்ததுலேருந்து எப்படி ஆன்சர் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 75 கொஸ்டினுக்கு ஒரு 70 கொஸ்டினாவது நம்ம போடுற மாதிரி இருக்கணும். அப்படின்னா கொஸ்டினோட தன்மையும் தரத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த ஆப்ஷன்லேருந்து அந்த கொஸ்டினுக்கு ஓரியன்டாக நம்ம எப்படி ஆன்சர் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்படி 3 விதமாக நம்ம யோசித்தா மட்டும்தான் நம்ம ஜிஎஸ்ல ஒரு 70 கொஸ்டின் வந்து நம்ம போட முடியும். இதை கவனமாக தெளிவாக எல்லாரும் புரிஞ்சு நிறைய ஜிஎஸ் கொஸ்டின் டெஸ்ட் போட பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடிப்படை உரிமைகளை எப்போது நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால், தேசிய அவசர நிலை நடக்கும்போது குடியரசுத் தலைவர் வந்து 356 கீழே வந்து ஒரு ஆணை பிறப்பிச்சு வந்து நம்மளோட அடிப்படை உரிமைகளில் வந்து அவங்க நிறுத்தி வச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சமூக இடஒதுக்கீட்டு கொள்கை தொடர்பாக அடிப்படை உரிமையில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட், கீழே உள்ளவற்றில் சரியான பதிலை வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் வந்து இவ்வாறாக விவரிக்கப்படுகிறதுங்கிறாங்க. நம்ம அடிப்படை உரிமைகள்ல எப்படியெல்லாம் விவரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கப்பா. அது பாருங்க. இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம், அதாவது நம்மளோட மகா சாசனம் சொல்றோம்ல, அது சரிதான். அரசியலமைப்பின் மனச்சாட்சி அப்படிங்கிறாங்க, அதுவும் சரிதான். அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொல்றாங்க, அதுவும் சரிதான். அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம், நம்ம அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்காவிலிருந்து தானே எடுத்தோம், அதைத்தான்ப்பா இந்த இடத்துல சொல்றாங்க. இதை தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது. நம்ம ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம படித்ததை வச்சு எப்படி எடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம இதில் ஆன்சர் எடுக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி படிச்சிருப்போம்னா அடிப்படை உரிமைகள் அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு படிச்சிருப்போம். இதை இவங்க எப்படி ட்விஸ்டடாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்.
அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே மீனிங் ஒன்று தான். ஆனால் அமெரிக்க அரசியலமைப்பு உரிமை மசோதாவின் உத்வேகம் நம்ம புக்கில் டைரெக்டாக இருக்காது. அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் அமெரிக்காவில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். அதை ரெண்டையும் இணைச்சி தான் நம்ம இங்கே ஆன்சராக எடுக்கணும். இந்திய மக்கள் உரிமைகளின் மகா சாசனம் அப்படின்னாலே அந்த இடத்துல அவங்களோட மனச்சாட்சியாகவும் ஆன்மாவாகவும் அது இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல தெளிவுபடுத்துது. அதனால தான்ப்பா நம்ம ஜிஎஸ்ஸை கொஸ்டினை புரிஞ்சு ஆப்ஷனை புரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் நம்ம 70+ போட முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரம் என்பது கீழ்காணும் எந்த நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நயன் பண்பு மற்றும் ஒழுக்க நெறிகளுக்கு மாறுபாடாக இல்லாமல் இருக்கணுங்கிறாங்க. நீதிமன்ற அவமதிப்பு இல்லாமல், அரசின் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படும்படி இல்லாமல், மத நம்பிக்கைகளுக்கு எதிரானவர்களாக இல்லாமல், எதுவுமே இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்க தானே செய்வாங்க. அப்போ இங்கே 4மே தான் வரும். இதோட இந்த வீடியோ முடியுதுப்பா. இப்போ இந்த பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி அதை நம்ம யோசனை பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்த 15 கொஸ்டின்லேயே உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இனிமேல் நீங்கள் ஜிஎஸ்ஸை எப்படி படிக்கணும் அப்படின்னு யோசித்து அதன் அடிப்படையில் நீங்கள் படிங்கப்பா. அப்படி படித்தா மட்டும்தான் நம்ம ஜிஎஸ்க்கு ஆன்சர் பண்ணி அதில் இருக்க ஃபுல் ஸ்கோர் வாங்க முடியும். சரிங்களா? இன்னொரு அடுத்த வீடியோவை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.